पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 7வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஞான விஞ்ஞான யோகம். ஞான விஞ்ஞான யோகத்துல பார்த்தீங்கன்னா ஞானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை பத்தின ஈஸ்வர ஞானம் தான் ஞானம். ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னும் போது ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா எல்லாமா இருக்கார். என்னோட ஹிருதயத்திலையும் அவர் தான் ஆத்மாவா இருக்கார், ஜீவனா இருக்கார். ஜீவனம் சர்வபூதேஷு, ஒரே ஒரு வார்த்தை போதும். ஜீவனம் சர்வபூதேஷு, எல்லா ஜீவராசிகளுடைய ஜீவனமா லைஃபா அவர் தான் இருக்கார், பிராணனா அவர் தான் இருக்கார். இதுதான் ஞானம். எனக்கு மட்டும் இல்ல, சர்வபூதேஷுன்னு போட்டாச்சு. எல்லா ஜீவராசிகளிலும் அவர் ஜீவனமா இருக்கார், பஞ்சபூத்தங்களா இருக்கார், சூக்ஷ்ம பூத்தங்களா இருக்கார். எல்லாத்திலையும் எல்லாத்தோட ஆத்மாவாவும் அவர் தான் இருக்கார். அதனால பார்த்தீங்க அப்படின்னா பாவிக்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமானது பாவம் வரணும். விஞ்ஞானம்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம் சொல்லியிருக்கோம். ஞானம்ன்றது தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் விஞ்ஞானம்ன்றது சுவானுபவமா ஆக்குறது. அந்த சுவானுபவமா ஆக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பக்தின்னு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பக்தினா என்ன அப்படின்னா பாவனம், வேற எதுவும் இல்லை. பாவிக்கிறதுக்கு பேர் தான் பக்தி. பாவிக்கிறத பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ணிக்கிட்டே போறது. அந்த கல்டிவேட் பண்ணிக்கிட்டே போகும்போது ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா, லாஸ்டா நம்ம பார்த்த ஸ்லோகம் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீஹேஷா குணமயி அப்படின்னு முக்கியமான ஸ்லோகம், 14வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆத்மாவா பகவான் இருக்கார், எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருக்கார். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் சுவாமி பகவானை யாரும் தெரிஞ்சுக்கல அப்படின்னு கேட்டா பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தெய்வீஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயா மேதாம் தரந்திதே அப்படின்னு 14வது ஸ்லோகத்துல சொன்னார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தெய்வீஹேஷா தேவ சம்பந்தியா இருக்கக்கூடிய இந்த மாயையானது, திரிகுணாத்மிகா மாயையானது, மம மாயா என்னுடைய மாயையானது கடந்து போவதற்கு கடினமானது. இந்த மாயையினால பார்த்தீங்கன்னா இந்த மொத்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்தோட புத்தியும் என்ன இருக்கு, மயங்கி போயிருக்கு. அதனாலதான் போன ஸ்லோகத்துல சொன்னார் சர்வமிதம் ஜெகத்து மோகிதம் சர்வமிதம் ஜெகத் அப்படின்னு 13வது ஸ்லோகத்தையும் சொல்லியிருந்தார். இந்த மொத்த லோக்கமும் இந்த 3 குணங்களாலான வஸ்துக்களால ரொம்பி இருக்கு. இந்த மாயா அம்மா என்ன பண்றாங்க, ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க, அநேக வஸ்துக்களை ப்ரொஜெக்ஷன் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த பதார்த்தங்கள் எல்லாம் மயங்கி போய் இதெல்லாம் பொய்ன்னு தெரியாம மோகத்தை அடைஞ்சிருக்கும். இது ஒரு நாள் 2 நாள்ல நடந்துச்சா அப்படின்னா இல்ல. இது பார்த்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜென்மங்களா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அனந்த கோட்டி ஜென்மங்களா. ஒரு ஜென்மம் ஒரு வாட்டி அபியாசமாயிருந்தா கூட பிரேக் பண்ணிடலாம். இதெல்லாம் சத்தியம் சத்தியம், இந்த தேகம் சத்தியம், இந்த ஜெகத் சத்தியம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பல கோடி ஜென்மங்களா நடந்துகிட்டே இருக்கு. பல கோடி ஜென்மங்களா, பல 1000 கோடி ஜென்மங்களா. அப்ப அதனால பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த வஸ்துக்கள், இந்த லோகம் நம்ம பார்க்கிறோமே, இது திருஷ்யம், இது பொய், இது சொப்பனம் அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சாத்விக ராஜச தாமச வஸ்துக்களால பார்த்தீங்கன்னா மோகத்தை அடைஞ்சு இந்த மொத்த லோகமும் அதுக்கு பேஸா இருக்கக்கூடிய அந்த நானை அறியறது இல்லை, என்னை அறியறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மம மாயா என்னுடைய மாயா, அதை ரொம்ப கடந்து போறது ரொம்ப கஷ்டம். அதனால எவர்கள் பார்த்தீங்கன்னா கடந்து போக முடியும் அப்படின்னா மாமேவ ஏ பிரபத்யந்தே, எவர்கள் என்னையே சரணாகதி பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. என்னன்னா இதுல இருந்து கடந்து போக முடியும், வேற யாராலையும் முடியவே முடியாது. இதேதான் 18th சாப்டர்ல பார்த்தீங்கன்னா 66வது ஸ்லோகத்தை சொல்ற சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேக்கம் சரணம் பிரஜ. முக்கியமா சொல்லிருக்க எல்லா தர்மங்களையும் சிரவணம் மனனம் நல்லா பண்ணுங்க.
மனனம் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல தீவிரமான மனனம் வரும்போதே நமக்கு தெரியும் இது பொய், இது பொய், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம். இருக்கிறது எல்லாம் திருஷ்யம்தான், திருஷ்ய வர்க்கம் தான் எல்லாம். திருஷ்யத்துக்கு அந்நியமா இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என்னோட புத்தியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா வெறும் திருஷ்ய மாத்திரம். திரஷ்டான்றவ நான், எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் திருஷ்யம். அப்படி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், சதா காலமும் பாத்தீங்கன்னா அகமுகமா திரும்பி இதுல கட்டோபனிஷத்துல ஸ்ருதி சொல்லுது ஒரு முக்கியமான மந்திரம். பராஞ்சிகாணி வியதர்ண ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன். எவனோ ஒருத்தன் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, நம்ம டிஃபால்ட்டா படைக்கும் போதே பகவான் வெளியிலேயே போற மாதிரி படைச்சிட்டார். இந்த சென்சார்கன்ஸ் வெளியிலேயே பாக்குது, மனசு வெளியிலேயே பாக்குது, இந்த புத்தி வெளியில இருக்கிற வஸ்துக்களையே அறியறதா இருக்கு. அந்தராத்மன் உள்ள இருக்கிற அந்தராத்மாவா பேஸா இருக்கிற அந்த ஸ்கிரீனை பாக்குற மாதிரி பேஸை பார்க்க முடியல. நம்ம எல்லாம் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட்லயே விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மான மைக்ஷத்து. யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான், தன்னுடைய சொந்த ஆத்மாவை பார்க்கிறான். ஆவிருத சக்ஷு அமிர்தத்துவமிச்சன். முக்கியமான கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, அகமுகமா திரும்பி உள்முகமா திரும்பி பாத்தீங்கன்னா அமிர்தத்தை அடையணும். இனி நான் பிறக்க கூடாது, சாகக்கூடாது, நான் சாகாதவன் ஆகணும் அப்படின்னு யாருக்கு ஆசை இருக்கோ அந்த தீர புருஷன் என்ன பண்றான், உள்முகமா திரும்பி உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்தராத்மாவை தரிசனம் செய்கின்றான் அப்படின்னு. அப்ப சரணாகதின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வெளியில பண்றோமே சரணாகதி. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐயங்கார் தெரியும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப 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 சாமி 10 வருஷமா சொல்லிட்டே இருக்கார் இந்த சப்தத்தை. நான் சரணாகதி பண்ணிட்டேன் சாமி, நான் சரணாகதி பண்ணிட்டேன் சாமி, நான் சரணாகதி பண்ணிட்டேன் சாமின்னு. நான் சொல்லுவேன், எத்தனை வாட்டிங்க சரணாகதி பண்ணுவீங்க, எத்தனை வாட்டி பண்ணுவீங்க? ஒரு வாட்டி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இருக்கணும். நம்ம சப்தமா சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரணாகதி பண்ணவே இல்லை. சரணாகதி ஒரு வாட்டி நடந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப சரணாகதி பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு சொல்லணும். இனிமே எப்போ சொல்லும்போது என்ன பண்ணணும், சரணாகதி பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. சரணாகதி பண்ணிட்டீங்கன்னா பிரபத்தின்னு பேர், அதுக்கு பேர். பிரபத்தி முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீங்க இல்லை, நான் இல்லை. இதான் சரணாகதி தத்துவத்தோட முக்கியமான இதே என்னது, நான் இல்லை, நீர் மட்டும்தான் இருக்கீரீர் அப்படின்னு பகவானை பார்த்தீங்கன்னா நீ மட்டும்தான்ப்பா இருக்க, நான் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதான் சரணாகதி. நான் இல்லை. அப்ப அந்த நான் இல்லைன்னு பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அகமுகமா திரும்பி உள்ளுக்குள்ளார பிம்பமா அவர் தான் இருக்கார். இந்த பிரதிபிம்பம் எங்க இருக்குன்னா, இந்த மனசுதான் பிரதிபிம்பம். இந்த மனசை பாத்தீங்கன்னா உலக விஷயங்கள் பக்கம் திருப்பினீங்கன்னா, திருஷ்யத்து பக்கம் திருப்பினீங்கன்னா மாயாமயம். இதே மனசை பாத்தீங்கன்னா இதுக்கு சோர்ஸா இருக்கக்கூடிய பிம்பமா இருக்கிறது புத்தியில தான். அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு ஆதாரமா இருக்கிற பிம்ப தத்துவம் ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா உள்ளதான் இருக்கார். அந்த ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கறதுக்கான முயற்சி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சரணாகதி பண்றதுக்கான முயற்சி. எப்போ இந்த பிரதிபிம்பம் நான் தனி எக்ஸிஸ்டன்ஸ் எனக்கு இல்லை, நான் பிம்பமா தான் இருக்கேன் அப்படின்னு எப்போ பிரதிபிம்பம் பிம்பத்தோட ஒன்னாகுதோ அதுக்கு பேர் தான் சரணாகதின்னு பேர். அப்ப நான் சரணாகதி பண்ணணும்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, சதா காலமும் நானையே பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது. இந்த நான் தான் பகவான், சர்வ பூதாத்மானம், எல்லா ஜீவராசிலையும் நான் 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 அந்த பகவான் தான் இருக்கார், ஒரிஜினல் கான்சியஸ்னஸா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், திரும்பி ஈஸ்வரனை சரணாகதி பண்ணணும். உலக விஷயங்கள் பக்கம் திரும்பணும் அப்படின்னா மாயாமயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 14வது ஸ்லோகத்துல தாத்பரியம் இது சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் 15வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், யதி துவாம் பிரபன்னாஹா மாயாமே தாம் தரந்தி. யதி ஒருவேளை பாத்தீங்கன்னா துவாம் பிரபன்னாஹா உன்னை சரணாகதி பண்ணவங்க, உன்னை சரணடைந்தவர்கள் பாத்தீங்கன்னா ஏதாம் மாயாம் தரந்தி, மாயாம் ஏதாம் இந்த மாயையை கடந்து செல்கிறார்கள் அப்படின்னு நீ சொல்லியிருக்க பகவானே. கஸ்மாத் துவாமேவ சர்வே ந பிரபத்யந்தே. உன்னை சரணாகதி பண்ணுனா
இந்த மாயையை கடந்து போயிடலாம். இந்த லோகத்துலதான் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான மனுஷங்க இருக்காங்களே. ஏன் எல்லாரும் பாத்தீங்கன்னா கஸ்மாத்து காரணாத்து, கஸ்மாத்துனா எந்த காரணத்தினால, துவாமேவ உன்னையே பாத்தீங்க அப்படின்னா சர்வே ஜனாகா எல்லா ஜனங்களும் உன்னையே பாத்தீங்கன்னா ந பிரபத்யந்தே கஸ்மாத் எந்த காரணத்தினால உன்னையே சரணாகதி பண்ணாம இருக்காங்க. அப்ப இவ்வளவு தெளிவா பாத்தீங்கன்னா நீ சொல்லியிருக்கே பகவத்கீதையில அனாதி காலத்துல இருந்து 5190 வருஷம் ஆகுது இந்த பகவத்கீதை உபதேசம் பண்ணி. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பகவத்கீதை உபதேசம் பண்ணி 5100 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப பாத்தீங்கன்னா எத்தனை ஜனங்களுக்கு இது ரொம்ப பிரசித்தமா தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சாலும் கூட ஏன் எந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா உன்னை சரணாகதி பண்ணாம இருக்காங்க, எல்லா மனிதர்களும் உன்னை ஏன் சரணாகதி பண்ணாம இருக்காங்க, அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குமே, அதை சொல்லு அப்படின்னு யாராவது கேட்டா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் 15வது ஸ்லோகம். நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயாயா பிரகிருத மாயயாபஹிருத ஞானாஹ மாயயா பிரகிருத ஞானாஹ ஆசுரம் பாவமாஸ்ரிதாஹ ஆசுரம் பாவமாஸ்ரிதாஹ நமாம் துஷ்கிருதினோ மூடாஹ பிரபத்யந்தே நராதமாஹ மாயயாபஹிருத ஞானாஹ ஆசுரம் பாவமாஸ்ரிதாஹ. ஆச்சாரியர் சொல்றார் மாயையா 2வது லைன்ல இருந்து எடுத்துங்க. மாயையா அபஹிருத ஞானாக. மாயை பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், மாயானா என்னது, மாயா இன்விசிபிள். மாயான்றது இன்விசிபிள், 3 குணங்களை பார்க்க முடியாது, அவ்யக்தம் அப்படின்னு பேர், அதுக்கு பேரு. அப்ப வெளிப்படாத தத்துவமா இருக்கிறது மாயா. ஆனா மாயையோட காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டிருக்கு. மாயையோட காரியம் என்னது, இந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா கிரியேஷன் மொத்தமும் நாமரூபமா நம்ம பாக்குறோமே, இந்த நாமரூபம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாயையோட காரியம். இந்த மாயையோட காரியமா இருக்கக்கூடிய வெளியில இருக்கிற வஸ்துக்களாலும் இந்த புத்தி மனசு இந்திரியங்கள் தேகம் அப்படின்னு இந்த ஆத்தியாத்மிகத்துல இருக்கிறதுலையும் தேகம், அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற லோகம், இது எல்லாத்தினாலையும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், சத்தியம் சத்தியம் சத்தியம்னு இதை நினைச்சுக்கிட்டு அபகிருத ஞானாக அப்படின்னு என்ன அர்த்தம், என்னுடைய ஞானம் பறிபோயிடுச்சு, அபகரிச்சுட்டு போயிட்டாங்க, யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. யாரு திருடுனா, மாயையினால திருடு போகப்பட்டது நம்மளுடைய ஞானம். ஞானம்னா என்ன அர்த்தம், திரஷ்டா வேற திருஷ்யம் வேற அப்படின்னு விவேகம் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை இந்த மாயா என்ன பண்ணிடுச்சு, களவாடிட்டு போயிடுச்சு, திருடிட்டு போயிடுச்சு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா மாயையினால் அபகரிக்கப்பட்ட ஞானத்தை உடையவர்கள், விவேக ஞானம் பறி போயிடுச்சு, இப்ப விவேக ஞானம் இல்லை. அப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசுரம் பாவம். ஆசுரம் பாவம் அப்படின்னா அசுர பாவத்தை அடைந்தவர்களாக, அசுரபாவம் ஆசிரிதாக, அசுரபாவத்தை சார்ந்தவர்களாய் இருந்து கொண்டு என்ன பண்றாங்க, நமாம் துஷ்கிருத்தினோ மூடாகா. என்னன்னு கேட்டா நராதமான் இருக்கு, அதை போட்டுங்க. நராதமாகனா மனிதர்களில் கீழானவர்கள், நரானா மத்தியே அதமாக, மனுஷங்க மத்தியில ரொம்ப கீழான மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா மூடாகா, முட்டாள்களா இருந்துகிட்டு, நராதமாக மூடாகா, அவர்கள் பாத்தீங்கன்னா மாம் ந பிரபத்யந்தே துஷ்கிருத்தினகா, அந்த கெட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பேர் துஷ்கிருத்தினகான்னு பேர். நிறைய கெட்ட காரியங்கள்ல ஈடுபடுறாங்க, பாப்ப காரியங்கள்ல ஈடுபடுறாங்க. அப்படிப்பட்டவர்கள் மாம் ந பிரபத்யந்தே, என்னை சரணாகதி செய்வது இல்லை சொல்லியாச்சு. இதுல சொல்லப்பட்ட லட்சணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அசுரபாவத்தை உடையவர்களை பத்தி சொல்லுது. அந்த ராஜச தன்மை உடையவர்களா, ராஜச குணத்தோட சுபாவம் இருக்கிறவங்களுக்கு பேரு அசுரர்கள் அப்படின்னு பேரு. அசுரர்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், லட்சணம் சொல்லும் போதே சொல்றோம், சுரர்கள் அசுரர்கள்னு 2 பேர்.
அந்த அசுரர்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம், சுரர்கள்னா என்னன்னு தெரிஞ்சா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களுக்கு நெகட்டிவ் எடுத்துக்கலாம். சுரர்கள் அப்படின்னா சுஷ்டு ஆத்ம விஷயே ரமந்தி யஹா, எவர்கள் வந்து யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுஷ்டுகு அப்படின்னா சூர, சுர அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூ ஃபார் சுஷ்டுகு ஆத்ம விஷயம், ஆத்ம விஷயத்திலேயே ரம்மிக்கிறவர்களா எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெயர் சுரர்கள் அப்படின்னு பேர். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடத்துல உட்கார்ந்து நம்ம இந்த ஆத்ம விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது சுவாமி, சத்சங்கம் ஆத்மாவை பத்தின விஷயமா சத்சங்கம் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஈஸ்வரனை பத்தியும் ஆத்மாவை பத்தியும் நான் கேட்கறதுல எனக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்குது. எனக்கு வெளி விஷயங்கள்ல சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது சுவாமி. என்னால சினிமா பார்க்க முடியல, மியூசிக் கேட்க முடியல, காசிப் பண்ண முடியல, வெளியில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சும்மா அவங்க இவங்க அப்படின்னு எல்லாத்த பத்தியும் பேசி அது மாதிரிலாம் என்னால பண்ண முடியல, ஊர் சுத்த முடியல, மாலுக்கு போக முடியல, எந்த இடத்துக்கும் போக முடியல சுவாமி. எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விஷயத்திலேயே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிற தோணுது அப்படின்னா அவங்க எல்லாமே சுரர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆத்ம விஷயத்திலேயே ஈஸ்வர விஷயத்திலேயே ரம்மிக்கிறவர்கள் சுரர்கள். சுஷ்டுகு ரமந்தே இதி சுராஹா. அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் என்னது, அசுசு ரமந்தே இதி அசுராஹா. அசுசு அப்படின்னு என்ன அர்த்தம், ந சுஷ்டுகு அசுகு. அந்த இந்த இந்திரிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, அசுசு இந்திரிய விஷயே ரமந்தே யஹ, எவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரிய விஷயங்கள்லயே ரமிக்கிறாங்களோ, இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் எது மூலமா நமக்கு கிடைக்குது, சென்சார்கன்ஸ் மூலமா. வெளியிலேயே இருக்கிற விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அசுசு ரமந்தே இது அசுராஹா. அசுசு அப்படின்னா இந்திரிய விஷயங்கள், பாஹ்ய விஷயங்கள், மாயாமயமா இருக்கக்கூடிய விஷயங்கள்லயே எவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலே போய் காசிப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, எதையாவது யார் ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, எதையாவது மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கிறது, ஏதோ ஆடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஊர் ஊரா சுத்துறது, அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். இப்பெல்லாம் ஃபுட்டு டூர் யூடியூப்ல பார்த்தா ஆச்சரியமா இருக்கு, என்னென்னலாம் மனுஷங்க இருக்காங்க விதவிதமா. சாப்பிட்றதுக்காக ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு. ஃபுட்டு டூரா கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊர் ஊரா சுத்தி ஊர் ஊரா இந்திரிய போகங்களை பண்ணிக்கிட்டு இந்த ஆத்ம விஷயத்துக்கு வர முடியுதா அப்படின்னா ஆத்ம விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுகம் தெரிய மாட்டேங்குது, போர் அடிக்குது. சாமி எப்ப பார்த்தாலும் திரஷ்டா திருஷ்யம் திரஷ்டா திருஷ்யம்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு ஏதோ ரிப்பிட்டேஷன், இதான் தெரியுமே சாமி, புதுசா ஏதாவது சொல்லுங்க சாமி. மொத்த பகவத்கீதையா தான் சொல்லுது, மொத்த வேதாந்தமா அதான் சொல்லுது, திரஷ்டா திருஷ்யம் திரஷ்டா திருஷ்யம். வந்துருச்சா நமக்கு விவேகம் அப்படின்னா வரல, ஆனா நம்ம என்ன பண்றோம், போர் அடிக்குதுன்றோம். அப்ப யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷயங்கள், அதே இட்லி தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதே சட்னி தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதே தோசை தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதே சாம்பார் தானே சாப்பிடுறோம். என்னைக்காவது நம்ம சாப்பிடுற விஷயத்துல பேசுற விஷயத்துல ஏதாவது போர் அடிச்சிருக்கா அப்படின்னா ஒரு போர் அடிக்கவே இல்லையா. அப்ப ஆத்ம விஷயம் மட்டும் போர் அடிக்குது அப்படின்னா உங்களுக்கு வெளி விஷயங்கள் சந்தோஷத்தை தருது, அதே நேரத்துல ஆத்ம விஷயம் சுகம் தரல அப்படின்னா நீங்க என்னன்னு அர்த்தம், அசுரர்கள் அப்படின்னு அர்த்தம். ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் எழுதும்போது சங்கரர் சொல்றாரு, தேவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் தான் அப்படின்றார். ஏன் அப்படின்னா தேவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேவலோகத்துல ஒரே தான் ஆட்டம் பாட்டம் தான். லாஸ் வேகாஸா அமெரிக்கால இருக்கிற சிட்டி, அது மாதிரிதான். ஒரே ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆட்டம் பாட்டம் சூதாட்டம். இதேதான் தேவலோகத்திலையும். என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும், கந்தர்வர்கள் டான்ஸ் ஆடுவாங்க, மியூசிஷியனா இருப்பாங்க, ரம்பா ஊர்வசி திலோத்தமலா டான்ஸ் ஆடுவாங்க, நிறைய பதார்த்தங்கள் நினைச்சதெல்லாம் சாப்பிடலாம், ஒரு ப்ராப்ளமும் வராது, வயிறு அப்செட் ஆகாது, எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வேணாலும் போகம் பண்ணலாம், எந்த ஃபெயிலியர் ஆகாது சென்ஸ் ஆர்கன்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவர்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம விஷயத்தை விட்டுட்டு போக விஷயத்திலேயே இருக்கிறதுனால தேவர்களும் கூட அசுராகா அப்படின்னு ஈஷாவாசி உபநிஷத்துல சங்கர பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஆத்ம விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வெளி விஷயங்களை ரமிக்கிறார்களோ அவர்கள்லாம் அசுரர்கள். அந்த அசுர பாவத்தை அடைந்து என்ன பண்றாங்க, துஷ்குருத்தினோ கெட்டதை பண்றவங்களா
மனுஷங்க மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அதமாக கீழானவர்களா இருந்துகிட்டு, மூடாகா முட்டாள்களா இருந்துகிட்டு, ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? மாயையினால அபகிருத ஞானாக விவேக ஞானம் போயிடுச்சு. எது நல்லது, எது கெட்டது, எது நித்தியம், எது அனித்தியம், எது ஆத்மா, எது அனாத்மான்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா விவேகத்தை இழந்தவர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா என்னை சரணாகதி பண்றதில்ல, ஆத்மா பக்கம் அந்தர்முகமா திரும்புறதில்லை அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரிய சொல்றார், நமாம், மாம்னா என்ன சுவாமி? என்னை. என்னைனா என்ன சுவாமி? பரமேஸ்வரம். பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை. நம்ம திரும்ப திரும்ப ஒரு தப்பு பண்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, பரமேஸ்வரன் வெளியில போய் சரணாகதி பண்ண முடியாதுங்க. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயாவது யாராவது சரணாகதியை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, நீங்க வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா நான் சரணாகதி பண்ற சுவாமின்னு சொல்ல முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஆச்சாரியரா குருவா இருக்கேன்னு வச்சுங்களேன். என்னோட சிஷ்யர்கள் என்ன பண்றாங்க? விழுந்து 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 நமஸ்காரம் பண்றாங்க. விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்னோட காரியங்கள்லயே பண்ணிக்கிட்டு, சுவாமி நான் உங்களையே ஆசிரியம் பண்ணியிருக்கேன் சுவாமி, நான் வேற எதுக்காகவும் பண்ணல, காரியம் உங்களுக்காக தான் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சரணாகதி பண்ணி குரு சேவையில இருந்துகிட்டு பண்றவங்க. இப்ப ஈஸ்வரன் ஒருத்தர் எதிர்க்க இருந்து அதை பண்ணலாம்ல நம்ம யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன மாதிரியே ஒரு பெர்சனா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்காருன்னு வச்சுங்க, நான் விட மாட்டேன்னு கைய காலை பிடிச்சாவது வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ணி அவர் கூடயே இருந்து அவருக்கு தொண்டு ஊழியம் பண்ணி சேவையெல்லாம் பண்ணி சரணாகதி பண்ணி இருக்கலாம். கண்ணுக்கு தெரியலையே, எங்க இருக்காருன்னு தெரியலையே. சாமி சாமி எங்க சாமின்னு இருக்க, நான் சரணாகதி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சாமி, எங்க சாமின்னு இருக்க, எனக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ணில் காட்டினேன் அப்படின்னா நான் சரணாகதி பண்ணுவேன் சாமி. தேடி தேடி பார்த்தாலும் ஈஸ்வரன் இல்லை. இப்ப எங்க சரணாகதி பண்ணுவீங்க? அப்ப நிறைய பேர் சொல்றாங்க சரணாகதி பண்றேன் அப்படின்னு. யாரு எதிர்க்க இருக்கா சரணாகதி பண்றதுக்கா சொல்லுங்க. நீங்க இமிடியேட்டா கேட்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு என்னவா இருக்காருன்னு தெரிஞ்சாதான் சரணாகதி பண்ண முடியும். ஈஸ்வரனை தெரியாம சரணாகதி பண்ண முடியாது. ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னா அகமாத்மா குடா கேசக வரப்போத்து பின்னாடி. ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? ஹிருதயத்துல இருக்கார். எங்கெங்கயோ தேடி தேடி அலையாதீங்க. ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பேஸா அவர் தான் இருக்கார். என்னுடைய ஒரிஜினல் கான்சியஸ்னஸா உணர்வா இருக்கார், உயிரா இருக்கார். அப்ப என்னுடைய உணர்வாவும் உயிராவும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவையே என்ன பண்றது? சதா பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் காலையில வந்து அனுஷ்டானம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவேன்? வெளியில ஒரு போட்டோ இருக்கு, கிருஷ்ணனோட போட்டோ. நல்லா அவருக்கு எதிர்க்க உட்கார்ந்துக்கிட்டு முதல்ல பார்க்க ஆரம்பிப்பேன் அவரை. எனக்கு அவரை பார்க்க பார்க்க ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஒரு நாம ரூபம் தானே அது. அப்ப ஈஸ்வரன் வந்து நாம ரூபமா இருக்காரா, இல்ல ஈஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து உயிரா உணர்வா இருக்காரா? அப்படின்னா இப்ப ஸ்லோகம் சொல்லியிருக்கு, சர்வபூதேஷ் ஜீவனம் சர்வபூதேஷு. அப்ப நான் அவரை பார்த்து 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 என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவர் வெளியில இருக்கார், அது கூட திருஷ்யம் அப்படின்ட்டு வந்து அதை காட்டிலும் க்ளோசஸ்டா என்னோட ஹிருதயத்துல இருக்கார் அப்படின்ட்டு மெதுவா உள்ள திரும்பி ஓங்காரத்தை சொல்லி 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 மெதுவா அந்த பிராணனை பார்க்க ஆரம்பிப்பேன். ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? என்னுடைய பிராணனா இருக்கார், பிராணநாதனா இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்? என்னுடைய பிராணனையே, இந்த மனசுதான் ஜீவன், இந்த பிராணன் தான் ஈஸ்வரன், என்னுடைய பிராணநாதன். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மனசால அந்த சுவாசத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அவர் தான் என்னுடைய ஜீவனம், அவர் தான் ஜீவனமா இருக்கார் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சு என்ன பண்றது அப்படின்னா, இல்ல அது கூட வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வேஷம், அதுவும் மாயையினால உண்டானது அப்படின்னு மெதுவா அந்த பார்க்கிறவன் தான் அந்த கிருஷ்ணன் அப்படின்ட்டு பரமாத்மா எப்படி இருக்கார்? பார்க்கிறவனா இருக்கார் அப்படின்னு பார்க்கிறத தியாகம் பண்ணிட்டு பார்க்கிறவனாவே இருக்கிறது. இந்த ரெண்டு தாங்க காரியம். வெளியில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா நம்மள உள்ள புஷ்அப் பண்ணி அனுப்புறதுக்கு தான் அந்த நாம ரூபங்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சரணாகதி எங்க பண்ணணும்? அந்த பிராணனுக்கும் உள்ள இருக்கிற அந்த கான்சியஸ்னஸுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து பார்த்து
சரணாகதி எப்ப நடக்கும்? நீங்க நல்லா பார்க்க 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 நீங்கன்னு ஒண்ணு இல்லாம போயிடும். உங்களோட இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி, சிந்தனைகள் இல்லாம போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் சரணாகதி அப்படின்னு பேர். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாம் பரமேஸ்வரம், என்னை, பரமேஸ்வரனா இருக்கக்கூடிய என்னை, நாராயணம். நாராயணன்ற சப்தத்துக்கு அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நரஸ்ய அயனம் நாராயணம். நரஸ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மொத்த ஜீவராசிகள் இருக்காங்கல்ல, நரன் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோமே, நான் மனுஷன் மனுஷன். இந்த நரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அயனம் அப்படின்னா ஆதாரம். இந்த மனுஷன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றானே, அவனுக்கு ஆதாரமா ஒருத்தன் இருக்கான். யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் இல்ல. யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமேஸ்வரன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரன் ஆத்மாவா இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்ப அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா சதா காலமும் அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி தத்துவத்தோட முக்கியமானது. என்னுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனை நான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு அருமையான இது வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்துல பிரம்மபிந்து உபனிஷத்துன்னு ஒண்ணு, வேற பேரும் இருக்கு. பிரம்மபிந்து உபனிஷத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஒரு மந்திரம், முக்கியமான மந்திரம் இருக்கு. ஏக ஏவஹி ஏக ஏவது பூதாத்மா பூதே பூதே வியவஸ்திதஹ ஏகதா பகுதா சைவ திருஷ்யதே ஜலசந்திரவத். ஈஸ்வரன் எப்படிப்பா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாராயணனுக்கு மீனிங் என்ன தெரியுங்களா? நாராயணனுக்கு மீனிங் சொல்லும்போது சொல்லுது ஏக ஏவது பூத்தாத்மா. இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஒரே ஒரு ஆத்மா தான், ஒரே ஒருத்தன் தான். அந்த ஒரே ஒருத்தனா இருந்துகிட்டு அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளாரையும் நான் 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 அவன்தான் வீற்றிருக்கின்றான். எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்த பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா இருக்கான். எப்படி சுவாமி இருக்கான்? ஒரே ஆள் எப்படி வந்து எல்லாத்துலயும் இருக்க முடியும்? ஏதாவது ஒரு இடத்துல தானே இருக்க முடியும். அவன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் ஒரே ஆள் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டா ஏகதா பகுதா செய்வ திருஷ்யத்தை ஜலச்சந்திரவத்து. ரொம்ப எக்ஸாம்பிள் கரெக்டா சொல்லுது. சந்திரன் எத்தனைப்பா அப்படின்னு கேட்டா சந்திரன் ஒண்ணு. சந்திரன் ஒண்ணு. ஒரே சந்திரனா இருந்தாலும் ஏகதா, ஒரே சந்திரனா இருந்தாலும் கூட அந்த சந்திரனோட பிரதிபிம்பங்கள் என்ன ஆகுது? எத்தனை இந்த லோக்கத்துல எத்தனை ஜலம் இருக்கோ அந்த எல்லா ஜலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பானையில ஜலம் இருக்குன்னா ஆத்துல, பானையில, சின்ன சின்ன குளத்துல, ஒரு சின்ன டம்ளர்ல கிளாஸ்ல தண்ணி வச்சாலும் எதுல இருந்தாலும் அந்த ஒரே ஆள் என்ன ஆகுறான்? அந்த ஒரே சந்திரன் அவனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜலத்திலையும் விழுவுது தனித்தனியா. ஏகதா பகுதா செய்வ, ஒரே ஆளா இருந்துகிட்டு அவன் பிரதிபிம்பங்கள் மூலமா அநேகத்தை அடைகின்றான். எப்படி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்துகிட்டு அவனுடைய பிரதிபிம்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா அநேகமாகுதோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பரமாத்மா தான். பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிம்பம் தான், ஈஸ்வரன். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் ஒவ்வொருத்தரோட புத்தியிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனை கிரியேட் பண்றான். நம்ம என்ன பண்ணிட்டோம்? நான் 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 நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த நான் எல்லாம் அந்த ஒரே பரமேஸ்வரனோட. இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்டாந்தம் ஏகபக்ஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்றோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் அப்படின்னா ஒரு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தான் அது இது. சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கான்? மேல இருக்கான். ஆனா பிரதிபிம்பங்கள் எங்க உண்டாகுது? இங்க எல்லாத்துலயும் உண்டாகுதா? சின்ன கீழே இருக்கிற ஜலத்துல உண்டாகுது. இது திருஷ்டாந்தத்துல. இதே தாஷ்டாந்தத்துல நம்ம பொருத்தி பார்க்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஈஸ்வரன் எங்கேயோ இல்லை. ஈஸ்வரன் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஹிருதயத்திலேயே இருந்துகிட்டு அவரோட பிரதிபிம்பம் எங்க உண்டாகுது அப்படின்னா என்னோட ஹிருதயத்துல புத்தியில அவருடைய பிம்பம் இருக்கு. அந்த பிம்பத்தோட பிரதிபிம்பம் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஹிருதய அந்த புத்திக்கு பக்கத்திலேயே இருக்கிற மனசுல பிரதிபிம்பம் உண்டாகுது. அதே இடத்துலதான் இருக்கார். எங்கேயோ தேடாதீங்க ஈஸ்வரனை. எங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா பரோட்சமா இருக்கார், எங்கேயோ இருக்கார் அப்படின்னு நீங்க தேடுறீங்களோ அப்பெல்லாம் உங்களோட ஞானம் தப்பான ஞானம்.
இதான் ஞானத்தோட முக்கியமானது. இந்த 7வது அத்தியாயத்துல ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கணும்? எனக்குள்ளார என்னுடைய இந்த பிம்பமா இருக்கார். நான் என்னோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கேன். பரமஹம்சானந்தான்ற ரிஃப்ளெக்ஷனுக்கு பிம்பமா இருக்கார், ஹிருதயத்திலேயே இருக்கார். பிம்பம்க்கு பேர் தான் நாராயணன். நரசியயனம் நாராயணம். பிம்பம் பிரதிபிம்பங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய, ஆதாரபூத்தமா இருக்கிற அவனுக்கு பேர் தான், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் என்ன பேரு? நாராயணன். அவர்தான் பரமேஸ்வரன். அவரை வந்து பாத்தீங்கன்னா துஷ்கிருத்தினகா, அவரை வந்து பாத்தீங்கன்னா பாப்பகாரினகன் போட்டார். துஷ்கிருத்தினா என்ன அர்த்தம்? கெட்டதை பண்றவங்க, பாப்பங்களை செய்பவர்கள். மூடாகா, முட்டாள்கள். ஏன் பண்றவனே தெரியல. இந்த முட்டாள்கள் என்ன பண்றாங்க? ந பிரபத்யந்தே நராதமாக, அவர்கள் என்னை சரணாகதி செய்வதில்லை, என்னை உள்ள பாக்குறதே இல்லை. சரணாகதி பண்றதுன்னு என்ன அர்த்தம்? இந்த மனசுனால உள்ள இருக்கிற பரமாத்மாவை அவங்க பார்க்கறதே இல்லை, சரணாகதி பண்றதே இல்லை. ஏன்? நராதமாக, அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நரானா மத்திய அதமாக நிகிருஷ்டாக, நரர்கள் மத்தியில, மனுஷங்க மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கீழானவர்களா இருக்காங்க. கீழானவனா என்ன சுவாமி? ஒன்றும் இல்லை, நல்லவன் மேலானவன் கீழானவன்லாம் இல்லை. நரனா இருக்கிறவன் வெளியில பார்த்தானா கீழானவன், உள்ள பார்த்தானா மேலானவன். இவ்வளவுதான். தன்னுடைய ஆதாரமா இருக்கக்கூடிய அந்தர்யாமிய பார்த்தான் திரும்புறான் அப்படின்னா உத்தம ஜீவன் ஆயிடுறான். அதே நேரத்துல வெளிமுகமா பார்க்கிறான் அப்படின்னா அவன் அதமமா ஆயிடுறான். அப்ப நரர்கள் மத்தியில ரொம்ப கீழானவர்களா இருக்கக்கூடியவர்கள், முட்டாளா இருக்கக்கூடியவர்கள், இந்த உள்ளுக்குள்ளா இருக்க பிம்பபூதமா இருக்கிற இந்த என்னை, பரமேஸ்வரனை, நாராயணனை சரணாகதி பண்றதில்ல. தேச்ச, ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா, தேச்ச மேலும் அவர்கள் மாயையா, மாயையினால வந்து பாத்தீங்கன்னா அபகிருத ஞானாக. அபகிருத ஞானம்னு என்ன அர்த்தம்? புத்தி களவாடிட்டு போயிட்டாங்க. யாரும் புத்தி இல்லை, தலையில புத்தி இல்லை, விவேக புத்தி போயிடுச்சு. எப்படி சொல்றாரு? சம்முஷித்த ஞானாக, அழகா சொல்றார். சம்முஷித்தம்ன்றதுக்கு அர்த்தம் நன்றாக புத்தி கொள்ளை போனவர்கள். யாரோ திருடிட்டு போயிட்டாங்க சாமி. யாரு? மாயா. மாயாம என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தோட புத்தியும் தன் வசப்படுத்தி புத்தி எல்லாம் எடுத்துட்டாங்க. விவேகமே பண்ணக்கூடாது. வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். எப்படி உள்ள வெளியில இருக்கிறதெல்லாம் திருஷ்யம் திருஷ்யம்னு பார்க்க முடியும்? நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங் கன்விக்ஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானத்துல திருடத்தன்மை வந்தாதான் எது நடந்தாலும் இது திருஷ்யம் திருஷ்யம்னு பார்க்க முடியும். கொஞ்சம் ஞானம் வரும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வெளியில நடந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? அதோட மிக்ஸ் ஆகி போய் காணா போயிடுறோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுது? விவேக ஞானம் பறிபோனவர்களாக என்ன ஆயிடுச்சு? ஆசுரம் பாவம். ஆசுரம் பாவம்னா என்ன அர்த்தம்? ஹிம்சா அன்றுதாதி லட்சணம் ஆசிரிதாக. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை பண்றது, மற்றவங்களை அடிச்சு பிடிச்சு. ஆசுர வேதாந்தம் சொல்லுவோம். அசுர வேதாந்தம் சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா விரோச்சனன் அப்படின்னு ஒரு ஆள், அசுரகுலத்துல ராஜா. அப்புறம் தேவகுலத்துக்கு வந்து ராஜா வந்து இந்திரன். இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா அடையிறாங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றார். என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றார் அப்படின்னா, மொத்த லோகத்திலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றார். எவன் ஆத்மாவை அறிகிறானோ அவன் சாம்ராஜ்ய பதவியை அடைகிறான். மொத்தத்தையும் சாம்ராஜ்ய பதவி அவனுக்கு கிடைச்சிருந்த மொத்த லோகத்தோட சாம்ராட்டா ஆயிடலாம் அப்படின்னு. எல்லாத்துக்கும் சாம்ராட் ஆகிறதுல ஆசை இருக்குல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மாவை அறிந்தவன் பெரிய சாம்ராட் ஆயிடலாம், மொத்த ஜெகத்தும் அவனோட கையில வந்துடும் அப்படின்னு. தேவர்கள்லாம் பாக்குறாங்க, பரவாயில்லப்பா, நம்ம என்ன பண்ணலாம், சாம்ராட் ஆகணும், நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவா இந்திரனை அனுப்புவோம் அப்படின்னு இந்திரன் அனுப்புறாங்க. அசுரகுலத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விரோச்சனனை வந்து பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவா அனுப்புறாங்க. 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் அப்பாட்ட வந்து வராங்க. உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாண்டு, ஒரு குளத்துக்கு கூட்டு போறார். ஒரு குளத்துல கூட்டு போய், இந்த கதைகள் வந்து பாத்தீங்கன்னா புராணத்துல வேற விதமா இருக்கு, இதுலயும் இருக்கு, கொஞ்சம் முன்ன பின்னலாம் 2-3 இடத்துல இருக்கு, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு அப்பா. அப்பா குளத்துக்கு கூட்டிட்டு வந்து தெளிஞ்ச தண்ணி வந்து பாத்தீங்கன்னா காத்துல ஆடாம அந்த பாண்டுல, அந்த குளத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஸ்டில்னஸ்ல இருக்கு.
பாருங்க அப்படின்ற அந்த தண்ணியை பாருங்க அப்படின்னோன்னு இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவங்க தேகம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த தண்ணியில. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுதான் ஆத்மா அப்படின்னு இவர் என்ன பண்றார் சொல்லிடுறார். சொன்ன மாத்திரத்துல இவன் பார்க்கறான், என்னுடைய தேகம்தான் ஆத்மா போல இருக்கு அப்படின்னு. விரோச்சனன் என்ன பண்றான், அசுரகுலத்து ராஜாவா இருக்கிற விரோச்சனன் அவன் என்ன பண்றான், தேகமே ஆத்மா அப்படின்னு. ஏன்னா தேகத்தை தானே அப்பா சொல்ற, நீ எதை பார்க்கிறாயோ அதுதான் ஆத்மா அப்படின்னு. தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா தேகம் தெரியுது, தேகம்தான் ஆத்மா அப்படின்னு விரோச்சனன் எடுத்துக்கிட்டு என்ன பண்றான், போயிடுறான். போய் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை, இந்த ஆத்மனே இது தேகம், இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ரட்சணம் பண்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து அடி புடி எல்லாத்தையும் பண்ணு. கொலை பண்றதா பண்ணு, இன்னொருத்தரை ஏமாத்துறதா ஏமாத்து, இன்னொருத்தரை அடிக்கணுமா அடி, என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணு. இந்த தேகத்தை, தன்னுடைய தேகத்தை காப்பாற்றணும், தேகமே ஆத்மா அப்படின்னு அவன் முடிவெடுத்து என்ன பண்ணா, எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி இந்த தேகத்தை சௌக்கியமா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணான். இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் தேகத்தை நான் என்று நம்புகிறார்களோ, இந்த தேகத்தோட ரட்சணைக்காக வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கெட்டதை பண்றாங்களோ, அவங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசுர வேதாந்திகள், விரோச்சன வம்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். விரோச்சனனை ஃபாலோ பண்றவங்க அப்படின்னு பேர். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இவன் இந்திரனை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரன் யோசிக்கிறான், இது பார்க்கப்படுறதா இருக்கே, பார்க்கிறவன் பார்க்கப்படுறது சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மா நித்தியம்னு சொல்லியிருக்காங்க, நிர்விகாரம்னு சொல்லியிருக்காங்க, அச்சலகன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு காத்து அடிச்சா இல்ல ஒரு சின்ன துளி தூசியை வந்து அந்த பாண்ட்ல போட்டா கூட அந்த உருவம் என்ன ஆகுது, தண்ணியில தெரியற பிரதிபிம்பம் என்ன ஆகுது, அசைதா. அது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டீங்கன்னா என்ன ஆயிடும், மொத்தமா கலங்கி போயிடும், ரூபமே இல்லாம போயிடும், தெரியாம போயிடும். ஐயோ, ஆத்மா நித்தியம் சொல்றாங்க, அச்சலம் சொல்றாங்க, அசையாததுன்றாங்க, நிர்விகாரம் எந்த மாற்றமும் இல்லாததுன்னு சொல்றாங்க, தண்ணியில தெரியறது வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியில தெரியற அந்த சாயா பிரதிபிம்பம் அது கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவா இருக்காது அப்படின்னு அப்பாட்ட போய், அப்பா இது வந்து எனக்கு டவுட்டா இருக்கு, இது எப்படி இது ஆத்மா, போய் தபஸ் பண்ணு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 32 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தேவ வருஷம் இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ண போறார். தபஸ் பண்ண போனதுக்கு பிறகு தபஸ் பண்ணிட்டு வரார், திரும்ப வரார். வந்தோன உபதேசம் பண்ணுங்க அப்படின்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா 3 உபதேசம் பண்றார். எவன் உன்னுடைய கண்ணில் தெரிகிறானோ அவனே ஆத்மா அப்படின்னு. எவன் உன்னுடைய கண்ணில் தெரிகிறானோ அவனே ஆத்மா. அன்வயம் பண்ணிங்க. நான் கதையை வந்து பாத்தீங்கன்னா யாராவது இந்த வித்யா படிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா முன்ன பின்ன இருக்கும். நான் விஷயத்தை மட்டும் ஆர்டர் பண்ணி சொல்றேன், புராணத்துல இருக்கிறத கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சொல்றது. கண்ணில் தெரிபவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மானு முதல் உபதேசம் பண்ற. தக்ஷிணி அக்ஷ புருஷன் அப்படின்னு ஒரு வித்யா. தக்ஷிணி அக்ஷ புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வலது கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு கண்ணுல பார்க்கிற சக்தி இங்கதான் இருக்கு. முதல்ல கண்ணுல தெரியறவன் தான் புருஷன் அப்படின்னோன்னு இவன் என்ன பண்றான், கண்ணுல தெரியறவனா அப்ப என்ன அர்த்தம், காட்சியை விட்டாச்சு. வெளியில இருக்கிற காட்சியை விட்டுட்டு கண்ணுல இருக்கிறவன் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லியாச்சு. கேன உபனிஷத் சொல்லுது, சக்ஷுஷு ஸ்ரோத்திரஸ்ய ஸ்ரோத்திரம் மனசோ மனோயது வாச்சோக வாச்சம். மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது, கண்ணுக்கு கண்ணுக்குள்ளார இருக்கிறவன், காதுக்கு காதா காதுக்குள்ளார இருக்கிறவன், மனசுக்கு மனசா மனசுக்குள்ளார இருக்கிறவன் அப்படின்னு கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது. இவன் என்ன பண்றான், கண்ணுல இருந்து பார்க்கிறவன் தான் அப்படின்னு முதல் திரஷ்டா எங்க இருந்து பார்க்கிறான், முதல் ஆத்மா கண்ணுல இருந்து நம்ம வெளியே உலகத்தை பார்க்கிறோம். ஓ, அப்பா வந்து பாத்தீங்கன்னா இததான் சொல்றார் போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிட்டான், ஆத்மா நினைச்சிட்டு என்ன பண்றான், இது பண்ணும்போது போய் தபஸ் பண்ணு அப்படின்னு திரும்ப அனுப்புறார். திரும்ப 32 வருஷம் தபஸ் பண்றான். தபஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சிருது, இந்த கண்கள்ல இருக்கிறது ஆத்மா இல்லை, கண்களையும் பார்க்கக்கூடியவன் மனசுல இருக்கான். இவனுக்கு ஒரு டவுட் வந்துடுது. டவுட் வந்தோடனே இந்த கண்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா மூடுது திறக்குது, மூடுது திறக்குதா. அப்ப இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க இல்ல,
டீப் ஸ்லீப் போகும்போது இந்திரியங்களும் என்னாச்சு, இல்லாமல் போய்விட்டது. ஐயோ, ஆத்மா நித்தியமாச்சே. அப்ப கண்ணுல இருந்து பாக்குறவன் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல பாக்குறான், சொப்பனத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்லயும் இந்த கண்ணுல இருக்கிறவன் இல்லையே. கண்ணு மூடிடுது இல்ல, தூக்கத்துக்கு போனோன்னா கண்ணு மூடிடுது. சொப்பனத்துல இந்த கண்ணு இல்ல, டீப் ஸ்லீப்லயும் கண்ணு இல்ல. அப்ப கண்ணுல இருந்து பாக்குறவன் ஆத்மா அப்படின்னா ஐயோ இது தப்பாச்சே, டவுட் இருக்கு அப்படின்னு திரும்ப வரான். திரும்ப வந்தோன்னு தான் அப்பா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் 32 வருஷம் பண்ணுன்னு 2வது முறையா 32 வருஷம் தபஸ் பண்ண போறான். போயிட்டு வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்பா சொல்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா, உபதேசம் பண்ணுங்க அப்படின்னும்போது, எவன் மனதிலிருந்து பார்க்கிறானோ அவனே ஆத்மா அப்படின்னு 2வது உபதேசத்தை பண்றார். எவன் மனதிலிருந்து பார்க்கிறானோ, கண்ணை மூடின மாத்திரத்துல சொப்பனம் தெரியுது. சொப்பனத்தை எந்த கண்ணால நீங்க பாத்தீங்க? சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ணால நீங்க பாத்தீங்க? அப்ப இந்த கண்ணு இல்லை. அப்ப அங்க அறிவு உண்டாகுதே, அந்த அறிவு வந்து எதனால உண்டாச்சு அப்படின்னா, மனசுல இருந்து ஒருத்தன் தேவன் இருக்கான். மனோதேவகா சொப்பனான் பஷ்யதி பிரஷ்னோபனிஷத் சொல்லுது. மனசுல இருக்க ஒரு தேவன் இருக்கான், ஒரு பிரகாசமான ஒரு சைத்தன்யம் மனசை இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவன்தான் ஆத்மா அப்படின்னு. மனசோ மனோயத், மனசுக்குள்ளார இருந்துகிட்டு மனசை கண்களா சரீரமா வச்சுக்கிட்டு ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், சொப்பனத்தை பார்க்கறான். அப்படின்னு இவனுக்கு டவுட் வருது. மனசு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா மனசு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, டீப் ஸ்லீப் போகும்போது மனசும் பவர் கட் ஆயிடுது. அப்ப ஆத்மா நித்தியம்னு சொன்னீங்களே, ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா டீப் ஸ்லீப்ல மனசு இல்லாம போயிடுதே அப்படின்னு டவுட் அப்படின்றான். போய் தபஸ் பண்ணிட்டு வா 32 வருஷம் அப்படின்னு 3வது முறை வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணிட்டு வரான். மொத்தம் 96 வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணதுக்கு பிறகு எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்தில இருந்து பார்க்கிறானோ அப்படின்னு அவனே ஆத்மா அப்படின்னு. அப்ப இந்த ஹிருதயத்தில இருந்து பார்க்கிறவன் வந்து தனியா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆளா, இல்ல ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் இருக்கிற ஆட்கள் தனித்தனியா இருந்து பாக்குறமா அப்படின்னு கேள்வி வரும்போது, திரும்ப போய் தபஸ் பண்ணு அப்படின்ற. தபஸ் பண்ணா 5 வருஷம் திரும்ப தபஸ் பண்றான். தபஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரே ஒரு ஆள் தான் பார்க்கிறவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருந்து பார்க்கிறான். எல்லாம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவம் இல்ல, இருக்கிற ஒரே ஒரு கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இந்த எல்லாம்னு சொல்லக்கூடிய அநேக தேகங்கள் கல்பிதம். ஜீவோ பிரம்மைவன அபரஹா, ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமா தான் இருக்கான் ஒழிய அதுக்கு வேறானவன் இல்லை. ஒரே ஏகோ திரஷ்டா, ஒரே ஒரு பார்ப்பவன், அவன்தான் ஆத்மா, அவன்தான் பிரம்மம் அப்படின்னு இந்த இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றான் 101 வருஷங்கள் கடந்த பிறகு. இப்ப கேள்வி வரும்போது சொல்றாரு, எதுக்காக அவனுக்கு 101 வருஷம் இந்திரனுக்கு ஆச்சு? நிறைய சாஸ்திரம் படிச்சவனாச்சே, வேதம் படிச்சவனாச்சே அப்படின்னா சுபாவ தோஷம்னு ஒண்ணு எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கு. என்ன சுபாவ தோஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றதே நம்ம சுபாவ தோஷம். யாருக்கும் சொல்லி கொடுக்க வேணாம். பிறந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் வெளியிலேயே பாக்குறது, இதான் சுபாவ தோஷம். இத போக்குறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்முகம் ஆகிறதுக்கு தான் 101 வருஷங்கள் இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ண வேண்டி இருந்துச்சு, அந்தர்முகம் ஆகிறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல திரஷ்டா கண்ணுல இருக்கான், 2வது திரஷ்டா மனசுல இருக்கான், 3வது திரஷ்டா ஹிருதயத்துல இருக்கான். அந்த ஹிருதயத்துல இருக்கிற திரஷ்டா வந்து ஒருத்தன் தான், ஹிருதயத்துல இருக்கிறவன் அநேகம் இல்லை. அப்போ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ. அப்ப நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஈஸ்வர தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அந்தர்முகமாகணும். இப்போ யாரெல்லாம் இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு நினைச்சுக்கிட்டு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ அவனெல்லாம் அசுரர்கள் அப்படின்னு பேர். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் ஆல்மோஸ்ட் 99 நம்மளாம், நீங்க நான் எல்லாம் அசுரர்கள் தான். இந்த இந்திரியங்களுக்காகவும் இந்த தேகத்தை ரட்சணா பண்றதுக்காகவும் நம்ம எல்லாம் பண்றோம். பாப்பங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். கொசு அடிக்கிறீங்கல்ல, ஒரு கொசு கடிச்சா வந்து பாத்தீங்க அப்படின்னா விரட்டி விடாம அடிக்கிறீங்கல்ல. அப்ப எதுக்காக அடிக்கிறீங்க? உங்க தேகத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அடிக்கிறீங்கல்ல. அப்ப தேகம் நான் அப்படின்ற எண்ணத்துல தானே மற்றதை அடிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கும் ஹிட்லருக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஷம் வைக்கிறீங்க, என்னது ஹிட் அடிச்சு கொள்றீங்க கரப்பாம்பூச்சிய.
அப்ப நீங்களும் ஹிட்லருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? எல்லாம் அசுரர்கள் தான். நான் வாழணும் அப்படின்னு இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்றோமோ நம்ம இன்னும் என்ன அறியலைன்னு அர்த்தம். என்ன அறியாதவர்கள் எல்லாமே அசுரர்கள் தான், தன்னை அறியாதவர்கள். அப்படி அசுரர்களா இருந்துகிட்டு ஆசுரம் பாவம் இம்சா அன்றுதாதி லட்சணம் ஆசிரித்தாக நம்மள சொல்றோம்ல, எல்லாத்தையும் ஹிம்சை பண்றோம் நம்ம இந்த தேகத்தை காப்பாத்திக்கிறதுக்காக, தேகத்தை சுகமா வச்சுக்கிறதுக்காக. அதே மாதிரி நிறைய பொய் சொல்றோம், எல்லாம் தேகத்துக்காக, இந்த தேகத்தை ஆத்மா நினைச்சதுனால. அப்படிப்பட்டவர்கள் எல்லாமே ஆசுர பாவத்தை சார்ந்தவர்களா இருந்துகிட்டு என்னை சரணாகதி பண்றதில்ல ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியா சொல்றார், எப்பவுமே பார்த்தீங்கன்னா கெட்டவனை சொன்னா நல்லவனை சொல்லணும்னு ஒரு நியமம் இருக்குல்ல. ஒரு கெட்டவனை சொன்னா ஆச்சாரியார் என்ன பண்றார், 16வது ஸ்லோகத்துல நல்லவனை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஏ புனர் நரோத்தமாக, ஏ புனர் நரோத்தமாக. போன ஸ்லோகத்துல நராதமாக மனிதர்கள் மத்தியில் கீழானவர்களை பத்தி சொல்லியாச்சு. அதே நேரத்துல உத்தமர்களை பத்தி சொல்லணும்ல, அந்த உத்தமர்களை பத்தி ஏ புனர் நரோத்தமாக, நரர்கள் மத்தியில் உத்தமமானவர்களோ அவர்களை பாத்தீங்கன்னா யாரு, புண்ணிய கர்மானக, புண்ணிய கர்மால ஈடுபடுறவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள பத்தி ஆச்சாரியார் சொல்ல ஆரம்பிக்கிறார். முக்கியமான ஸ்லோகம் இது 16. பக்தர்களை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா இந்த முக்கியமான 4 விதமான பக்தர்களை பத்தி இங்க ஆச்சாரியார் சொல்றார். பார்ப்போம். சதுர்விதா பஜந்தே மாம், சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன, ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. ரொம்ப அருமையான ஸ்லோகம். ஆச்சாரியர் சொல்றார், ஹே அர்ஜுன, 2 சம்போதனம் இருக்கு பாருங்க. ஹே அர்ஜுன, அர்ஜுனன்றதுக்கு அர்த்தம் சரள சுபாவம்னு அர்த்தம். சரள சுபாவத்தை உடையவனே அர்ஜுனா ஒண்ணு. 2வது பரதர்ஷப, பரத குலத்துல பாத்தீங்க அப்படின்னா மிகவும் காளை போன்றவனே பரதர்ஷப. இந்த 2 சம்போதனம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். சுக்ருதினக, சுக்ருதினக அப்படின்னா புண்ணிய கர்மத்தை செய்பவர்களுக்கு பேரு நல்லது பண்றவங்கன்னு அர்த்தம். நம்மளாம் நல்லது தானே பண்ணிட்டு இருக்கோம், அதனால உட்கார்ந்து பகவத்கீதை கேட்க முடியுது. அப்ப யாரெல்லாம் பாத்தீங்கன்னா தர்மிகளா நல்ல காரியங்களையே பண்றவங்களோ, புண்ணிய கர்மங்களையே பண்றவங்களோ அவங்களுக்கு பேரு சுக்ருதினகான்னு பேர். சுக்ருத்தம்னா புண்ணியம், சுக்ருத்தத்தை புண்ணியத்தை செய்பவர்களுக்கு பேரு சுக்ருதினகா. அந்த புண்ணியத்தை செய்பவர்கள் பாத்தீங்கன்னா ஜனாகா. ஜனாகனா என்ன அர்த்தம்? ஜனாகா அப்படின்னா வந்தவங்கன்னு அர்த்தம். வந்தவங்க எல்லாம் என்ன ஆகணும், போகணும். ஜாயத்தே இதி ஜனா, ஜந்து எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து போறவங்க எல்லாருமே. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல மனிதர்களா இருக்கிற அந்த ஜனங்கள் பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்த்த, முதல் பக்தனோட வெரைட்டி ஆர்த்த பக்தன் அப்படின்னு ஒருத்தன். முதல் பக்தன் பாத்தீங்கன்னா எப்பவுமே பகவத்கீதை படிச்சீங்கன்னா 4 விதமான பக்தர்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல் பக்தனுக்கு பேரு ஆர்த்த பக்தன் அப்படின்னு பேரு. எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதோ அப்பெல்லாம் கடவுள்கிட்ட போறது, ஈஸ்வரன்ட்ட போறது இல்ல அப்படின்னா அந்த பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்லை. எப்பெல்லாம் ஈஸ்வரன் ஈஸ்வரன் எப்ப ஞாபகம் வரும், எங்கேயாவது கஷ்டம் வரும்போது மட்டும் ஈஸ்வரனை சரணாகதி பண்றது, கோயிலுக்கு போறது, நவகிரகத்தை சுத்துறது, பாலாபிஷேகம் பண்றது, எல்லா ஆராதனைகள் பண்றது, எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பக்தர்களுக்கு பேர் ஆர்த்த பக்தன் அப்படின்னு பேரு. துக்கத்தினால் ஈஸ்வரனை பக்தி பண்றவன் நிறைய பேர் இருக்காங்க. கோயிலுக்கு உள்ளார போனாதான் தெரியுது எவ்வளோ புலம்பல், பகவானை காப்பாத்து சாமி, சாமி காப்பாத்து சாமி, இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எல்லாம் துக்கத்தினால ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா பக்தி பண்றவன் ஆர்த்த பக்தி அப்படின்னு பேர். ஆர்த்த பக்தி, ஆர்த்த பக்தன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2வது கேட்டகரி சொல்றாரு அர்த்தார்த்தி. இங்க ஆர்டர் மாத்தி இருக்கு, நான் ஆர்டரை மாத்திக்கிறேன். ஆர்த்தனுக்கு அடுத்தது 2வது விதமான பக்தி அர்த்தார்த்தின்னு பேர். அர்த்தார்த்தி பக்தன் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசினஸ் பண்றவன்,
சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிய கொடுக்குறேன், எனக்கு இதை கொடு, நான் இதை கொடுக்குறேன் அதை கொடு அப்படின்னு பகவான்கிட்ட வந்து பிஸ்னஸ் பேசுறவன் வந்து பார்த்தீங்கன்னா 2வது விதமான பக்தன். முதல் பக்தன் என்ன பண்ணான்னு தெரியுங்களா? முதல் பக்தன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டை என் வீட்டுக்கு முன்னாடி நில்லு அப்படின்னு சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் நிப்பாட்டி எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடு சுவாமி, நீ அங்கேயே கேட் கிளியர் சுவாமி, உள்ளெல்லாம் வராத சாமி, எனக்கு எதுவுமே நடந்துடக்கூடாது, அதனால என்னுடைய வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு வேணும், வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கணும், அதனால நீ ப்ரொடெக்ஷன் மட்டும் கொடு, கையில் வந்து AK-47 வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியில் நில்லு. அப்புறம் டாக்டரா வந்து பார்த்தீங்கன்னா இரு, எனக்கு ஃபேமிலி டாக்டரா இரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் டாக்டராகவும் செக்யூரிட்டி கார்டாகவும் வச்சுக்கிறது ஆர்த்த பக்தி. அர்த்தார்த்தி பக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவானை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மால்ல இருக்கக்கூடிய சூப்பர் மால்ல வந்து இருக்கக்கூடிய கவுண்டர்ல இருக்கக்கூடிய பர்சனா நினைச்சிட்டோம். நினைச்சிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மால், ஒரு சூப்பர் மார்க்கெட், இதுல இருக்கிறதெல்லாம் கேட்குறோம். நான் இவ்வளோ காசு கொடுக்குறேன், நீ எனக்கு இந்த பொருளை கொடு, இந்த வஸ்துவை கொடு, நான் இவ்வளோ பே பண்றேன், எனக்கு இந்த பணத்தை கொடு அப்படின்ட்டு பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எதையோ ஒரு ஆஃபர் பண்ணி அதுக்கு பதிலாக ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னு பணத்தை கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பகவான்கிட்டையே நம்ம என்ன பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். அர்த்தார்த்தி பக்தி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறது. பகவான்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஆப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது சொல்கிறது, அதுக்கு பதிலாக வேற எதையோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஞாசு பக்தி அப்படின்னு பேர். நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேராசை அதிகம். எங்க ஆச்சாரியார் சொல்லுவார், ஏயா முட்டாளா இருக்குல்ல, என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் கடையில இருக்கிறதெல்லாம் தனித்தனியா கேட்டுக்கிட்டு இருக்க, கடைக்காரனையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் கீப்பரே ஷாப் ஓனரையே நம்ம ஆளா ஆயிட்டான்னு வச்சுங்களேன், எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. மொத்த ஷாப்பே நம்மள்தான் ஆயிடும்ல, நீ எதை வேணா எடுத்துக்கலாம்ல. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி என் ஃப்ரெண்டோடது ஒன்று இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப அதில் கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ஒரு அவன்கிட்ட உரிமை இருந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா போவேன், எனக்கு தேவையானதை நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறதுலாம் பின்னாடி எப்போ பண்ணுவேன், என்ன பண்ணாமே இருப்பேன். என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கடை. அப்போ இதே மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மவர் ஆயிட்டார் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், இந்த மொத்த லோக்கமும் வந்து நம்மளோடதான் ஆயிடும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஞாசு பக்தின்னு ஒரு பக்தி இருக்கு. அந்த ஜிக்ஞாசு பக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆச்சரியம். ஐயோ என்னையா இந்த லோகம் இப்படி இருக்கு, ஒவ்வொரு அம்சமா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கான். யார் இதை டிசைன் பண்ணது? இதுல வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துருக்கீங்களா? கரப்பாம்பூச்சிக்கு அதோட விங்ஸை பார்த்தீங்கன்னா என்னமா பண்ணியிருக்காங்க கரப்பாம்பூச்சிக்கு. அந்த கால் பாருங்க, கரப்பாம்பூச்சியோட கால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசைன் பண்ணியிருக்கான். ஒரு கால் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கரப்பாம்பூச்சியோட டிசைன் என்ன டிசைன் பண்ணியிருக்கான். ஒரு வண்ணத்து பூச்சியை பட்டர்ஃப்ளை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரெண்டா இருக்கு. கரப்பாம்பூச்சிக்கும் இதுக்கும் பட்டர்ஃப்ளைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, ரெண்டும் பறக்குது. என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ஒவ்வொரு ஜீவராசியும் எடுத்து பார்க்கறது. குரங்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பயமே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகுது, கம்பியில கரண்ட் கம்பியில வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்கு, பயமே இல்லாம. நம்மளால முடியல. பட்சி வந்து பார்த்தீங்கன்னா தேன் சிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூக்கு மேல அப்படியே சடசடன்னு அடிச்சுட்டு அப்படியே அந்த இடத்துலயே நின்று வந்து பார்த்தீங்கன்னா அதோட மூக்கை நுழைச்சி வண்டில் அந்த தேனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குது. ஐயோ என்ன சின்னோண்டு இது, அது ரக்க வந்து பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அசையுது. எப்படி அதுக்கு இன்னொன்று சின்ன இது இருக்கு, அது கத்துச்சுன்னா ஊரே எழுப்பிடும் போல இருக்கு. சின்னோண்டு ஒரு குட்டி பறவை வரும் என்கிட்ட, குட்டி சின்ன குருவி, என்ன கத்துதுங்க அது, ஐயோ ஊரையே எழுப்பி விட்டுருது. என்னையா மனுஷன் எப்படி படைச்சிருப்பான் இந்த இதை, யார் அது ஈஸ்வரன் எப்படிப்பட்டவையா அப்படின்னு ஈஸ்வரனோட கிரியேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியமாய் எப்படி இந்த கிரியேஷன் இதெல்லாம் எப்படி பண்றான். நம்மளால 4 பேரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ண முடியல. இந்த மொத்த லோகத்தையும் ஒருத்தன் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான், சிருஷ்டி ஸ்திதி லயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் எனக்கு.
அப்படின்னு பகவானை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவானோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு யாருக்கு பக்தி உண்டாகுதோ, பகவானே உன்னை காட்டி எனக்கு உன்னை தெரிஞ்சுக்கணும் நான் அப்படின்னு. இப்ப நான் பாத்தீங்கன்னா பக்தி பண்றேன்னு வச்சுங்க, பகவானே நீ யாரு சாமி, உன்னை காட்டு சாமி, எனக்கு நான் பார்க்கணும் சாமி உன்னை அப்படின்னு எந்த பக்தி நம்ம பண்றோமோ பகவானையே விரும்பி, இந்த லோக்கத்துல இருக்கிறது வேணாம் சாமி, ஒன்றும் வேணாம் சாமி, இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனித்தியம் சாமி, நீ தான் வேணும் சாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவானையே பிரார்த்தனை பண்ற பக்திக்கு பேரு ஜிக்ஞாசு பக்தின்னு பேர். அப்ப ஜிக்ஞாசு பக்தியில இருக்கிறவனுக்கு பகவான் என்ன பண்றாரு தெரியுங்களா? முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதரை அவனோட பக்திக்கு ஏற்ற மாதிரி அனுப்பி வைக்கிறார். போய் பகவத்கீதை கேளு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகவத்கீதையை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். ஈஸ்வரன் எங்க இருக்கார்? எங்கேயும் தேடாதையா, இதெல்லாம் மாயாமயம், மெஜிஷியன் பண்ற மேஜிக் இதெல்லாம் அப்படின்னு புரிய வைக்கிறார். புரிய வச்சுட்டு அப்ப எங்க ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னும் போது குருநாதர் மூலமா சொல்றார். என்னன்னு கேட்டா, உள்ளுக்குள்ளார உனக்குள்ளாரையே பகவான் அந்தர்யாமியா அகம் அகம் அகம்னு இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிய வைக்கிறார் குருநாதர் மூலமா, சாஸ்திரத்து மூலமா. புரிஞ்ச மாத்திரத்துல ஜிக்ஞாசு என்ன ஆகிறான்? ப்ரமோட் ஆகிறான், ஞானியா ஆகிறான். அப்ப 4வது பக்தன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானியா இருந்துகிட்டு பண்ணக்கூடிய பக்தன் பாத்தீங்கன்னா ஞானி பக்தன் அப்படின்னு பேரு. ஞானி செய்யக்கூடிய பக்தி, அந்த பக்திக்கு என்ன பேரு? ஞானி பண்ணக்கூடிய பக்திக்கு அனன்ய பக்தி அப்படின்னு பேரு, அனன்ய பக்தி. அப்ப ஜிக்ஞாசுக்கு கூட பாத்தீங்கன்னா உன்னை தெரிஞ்சுக்கணும் சாமி, உன்னை தெரிஞ்சுக்கணும் சாமி அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கு. இப்ப நான் பாத்தீங்கன்னா நான் ஒரு ஜிக்ஞாசுவா இருக்கேன், நீங்க எல்லாம் ஜிக்ஞாசுவா இருக்கீங்க. பகவானே உன்னை எனக்கு வெளிப்படுத்து சுவாமி, உன்னை வெளிப்படுத்து சுவாமி, நீதான் சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லியிருக்கு, நீதான் ஆத்மாவா இருக்க, நீதான் எனக்கு உள்ளார இருக்குன்னு, எப்படியாவது உன்னை எனக்கு தரிசனம் பண்ணு சுவாமி, நீதான் எல்லாமா இருக்குன்னு சொல்ற, எனக்கு ஆட்டு சுவாமி நீ அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தனை பண்றோம். இப்ப நம்ம எல்லாம் பண்ற பக்திக்கு என்ன பேரு? எல்லாரும் பண்ற பக்திக்கு பேரு ஜிக்ஞாசு பக்தி. ப்ரொமோட் ஆனோம் அப்படின்னா, அனுபூதி ஆச்சு அப்படின்னா, சர்வபூத்தஸ்தமாத்மானம் சர்வபூத்தானி சாத்மனி ஈக்ஷதே யோகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்சன. 6வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்தை சொன்னோம்ல, அதே ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமானது பாத்தீங்கன்னா இருக்கு. 6வது அத்தியாயத்திலேயே 30வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 30வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், எல்லா 29ல சொன்னாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வபூத்தஸ்தம் ஆத்மானம், எல்லா ஜீவராசிகளையும் தன்னையும் தன்னிடத்துல எல்லா ஜீவராசிகளையும் எவன் பார்க்கிறானோ, யோகத்தோடு கூடினவனா இருந்துகிட்டு எவன் பார்க்கிறானோ, சர்வத்திர சமதர்சனக அப்படின்னு ஒண்ணு சொல்லியாச்சு. 6வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 30வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும். யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வம் சமயி பஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஷ்யாமி சச்சமேன பிரணஷ்யதி. 30வது ஸ்லோகம். 29வது ஸ்லோகம் தன்னை எல்லாத்திலையும் பார்க்கிறது, தன்னிடத்தில் எல்லாத்தையும் பார்க்கிறது. அடுத்து 30வது ஸ்லோகம் சொல்லுது, எவன் என்னை எல்லா இடத்திலையும் பார்க்கிறானோ, பரமேஸ்வரனை. இதான் அப்ப ஞானத்துக்கு வரும்போது, அனுபூதி ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஈஸ்வரனை எல்லா இடத்திலையும் ஈஸ்வரனையே பார்க்கிறது. அப்புறம் ஈஸ்வரன் இடத்துலதான் இது எல்லாம், இந்த லோக்கங்கள் எல்லாம் இருக்குன்னு பார்க்கிறது. அப்ப முதல் ஸ்லோகத்துக்கு 2வது ஸ்லோகத்துக்கும் என்ன சுவாமி டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஒண்ணு இல்ல, ஆத்மான்ற சப்தமும் ஈஸ்வரன்ற சப்தமும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அப்ப உள்ளுக்குள்ளார இருக்கிற கான்சியஸ்னஸ் தான் எல்லாத்திலையும் இருக்கு, பகவானா இருக்கார். அதே கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் எல்லா உலகமும் கல்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உலகம் எல்லாம் மாயாமயம் அப்படின்னு குருநாதர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அவனுக்கு என்ன பேர் வந்துருது? ஞானி அப்படின்னு பேர். அப்ப ஜிக்ஞாசுவா இருந்தவன் ப்ரொமோட் ஆகி ஞானி ஆகிறான். அவனும் பக்தி பண்ணுவானா அப்படின்னா, முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தான். கோயில் போய் ஈஸ்வரன் சுவாமிகிட்ட பாத்தீங்கன்னா பேதத்தோட பண்ணிக்கிட்டு இருந்தான். ஞானி ஆனதுக்கு பிறகு எப்படி இருக்கும்? அபேத பக்தி வந்துடும், அனன்ய பக்தி வந்துடும். ஈஸ்வரனா அவன் இருக்கான். அப்ப நான் வேறு அவன் வேறு இல்லை, அவன் நானாகவே இருக்கிறான். அந்த பரமேஸ்வரன் என்னுடைய தேகத்தில் நானாவே இருக்கிறான் அப்படின்னு பேதமில்லாம
பக்தி பண்ணுவான். அது சும்மா வெளியில சொல்றோம் ஞானி பக்தி பண்றான் அப்படின்னு. அங்க வந்து அபேத சிந்தனை மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பேதம் இல்லை, ஆப்ளிகேஷன் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்ன இதை காப்பாத்து சாமி அதை காப்பாத்து சாமின்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஜிக்ஞாசு பண்ற மாதிரி பக்தியும் உன்னை சாமி உன்னை எனக்கு காட்டு அப்படின்னு அந்த ஆப்ளிகேஷனும் இல்லை. அடைஞ்சாச்சு. அடைய வேண்டியது எல்லாத்தையும் அடைஞ்ச காரணத்தினால அவனுக்கு எந்த விஷயமும் இல்லை. வெறும் அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த ஸ்புரணத்திலேயே அவன் இருப்பான். அதுதான் அனன்ய பக்தி அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்து 4 விதமா என்ன பண்றாங்க, சதுர்விதா 4 விதமா பஜந்தே மாம், என்னை பஜிக்கிறார்கள், என்னை பூஜிக்கின்றார்கள் அப்படின்னு ஸ்லோகத்தோட அர்த்தம் முடியும். பாஷ்யத்துக்கு வந்து சதுர்விதான என்ன சுவாமி அர்த்தம்? சதுஷ்பிரகாராக 4 விதங்களா 4 முறையில மெத்தட் 4 மெத்தட்ல பஜந்தேன்னு அர்த்தம் சேவந்தே பூஜிக்கிறார்கள். 4 விதமான பக்தர்கள் 4 விதமா பூஜிக்கிறார்கள். எப்படி? மாம் என்னை பூஜிக்கிறார்கள். யாரு? ஜனாஹா சுக்ருத்தினஹா புண்ணிய கர்மானக. ஹே அர்ஜுன புண்ணிய கர்மத்தை உடையவர்கள். முந்தின ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தாதான் இந்த ஜென்மத்திலையும் புண்ணிய விஷயம் வரும். பகவான் கோயிலுக்கு போகணும்னு தோணும், ஈஸ்வரனை சேவிக்கணும்னு தோணும், எனக்கு மேல ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கு அப்படின்னு தெரியும். அசுர பாவத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரிப்பாக வருது. ஈஸ்வரன் ஒருத்தர் இல்லை அப்படின்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஹெல்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமானது, ரொம்ப முயற்சியான ஆள், எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுங்களா? இந்த லோகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி ஒரு பெரிய புத்திசாலி இப்போ சமீபத்தில் இருந்ததில்லை. ஆனால் அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயாச்சு. அந்த ஆளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சயின்டிஸ்ட்டு இருந்தாலும் ஈஸ்வரன் நம்பிக்கை வரவே இல்லை. ஆச்சரியமா இருக்கு. இந்த மொத்த ஐன்ஸ்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் நம்பிக்கை வந்துருச்சு, இதுக்கு பின்னாடி ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்டுக்கெல்லாம் வரவே இல்லை, எல்லாமே ஆசுர பாவத்திலேயே நின்றுட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய கர்மானகளை இந்த இடத்துல என்ன இருக்குது? அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெதுவா எவ்வளோ முடியுமோ புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த புண்ணியம் பண்ண 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 அந்த கரணம் சுத்தியாகும். அந்த இடத்துல பக்தி வரும். பக்தி வர 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 ஈஸ்வர அர்ப்பணமாக நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா குருநாதர் கிடைப்பார். அப்போ என்ன பண்ணணும்? முதல் காரியம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணிய கர்மத்தை பண்ணணும். அது காமியமாக கூட இருக்கட்டும். அப்ப புண்ணியமா பண்ணக்கூடிய கர்மங்களுக்கு என்ன பேர்? யார் பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் சுக்ருதி நகான்னு பேர். அப்படி பண்றவங்க என்ன பண்றாங்க? என்னை 4 விதமாக பூஜிக்கிறார்கள். புண்ணிய ஆத்மாக்கள் 4 விதமா என்னை பூஜிக்கிறார்கள். ஏ அர்ஜுன. அது அப்புறம் யாரு எப்படி? ஆர்த்தகான்னு பேரு. முதல் பக்தருக்கு பேரு ஆர்த்தகா. ஆர்த்தகன் என்ன அர்த்தம்? ஆர்த்தி பரிகிரகீதா. ஆர்த்தினா துக்கம்னு அர்த்தம். ஆர்த்தின்றது வந்து பார்த்தீங்கன்னா துக்கத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பரிகிரகீத்தக அப்படின்னா நாலா பக்கத்துல இருந்து ஒரே ப்ராப்ளம் ஒரே துக்கம். இந்த பக்கம் தொட்டா பிரச்சனை, அந்த பக்கம் தொட்டா பிரச்சனை, எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யார்கிட்ட போறதுன்னே தெரியல. அதான் இங்க சொல்றாரு, தஸ்கர வியாக்ர ரோகாதினா அபிபூத்தக ஆப்பன்னக. ஆச்சரிய தெளிவா சொல்றார். ஒரு பக்கம் திருட, ஒரு பக்கம் புலி, வியாகிரன புலி, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோகாதி, நிறைய ரோகங்கள், 4 பக்கமும் 4 ப்ராப்ளத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அபிபூத்தா. நம்ம கிளாஸ்க்கு வந்து சுனிதான்னு ஒரு அம்மா வருவாங்கல்ல, நல்ல புத்திசாலி, நல்ல அர்ப்பண புத்தியோட பாடம் கேட்டுட்டு இருந்தாங்க. 6th சாப்டர் முடிஞ்சு 7th சாப்டர் ஆரம்பிக்க முன்னாடி ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டலில் போய் இது பண்ணால் பிளட் கேன்சர். ஒரு நாளைக்கு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் கொடுத்துட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லையே தவம் கிடக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டே இருந்துச்சு. சுவாமி ஒரு 15 நாள் பெட்டில் இருக்கணும், அப்புறம் வெளில வந்துடலாம் அப்படின்னு. 15 நாளும் பிளட்டை வந்து இது பண்ணும். அப்போ அந்த அம்மா 7th சாப்டர் பகவத்கீதைக்கு வர முடியுமா? வர முடியல. ஐயோ சாமி பகவத்கீதைக்கு வர முடியல சாமி, ஹாஸ்பிட்டல் ரொம்ப சிவியராக ப்ராப்ளம் ஆகி இதாச்சு. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு முன்னாடி ஃபோன் வருது, சாமி அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டார் சென்னையில், ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஃபோன் வருது, அப்பா இறந்து போயிட்டார். யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஹஸ்பண்ட் கூட பக்கத்தில் இருக்கணும், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இதுக்குள்ள ஐசியூவில் தான் இருக்காரு. இன்னும் இந்த பக்கம் அப்பாட்ட போகணும், அப்பாட்ட போயிட்டு இம்மீடியட்டாக திரும்ப ரிட்டர்ன் வரணும். இப்போ மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பிரச்சனை. இன்னும் நான் எனக்கு தெரிஞ்சது இந்த 2 பிரச்சனை.
இதுல வந்து எத்தனை பேர் பிளட் பேங்க்ல இருந்து கரெக்டா பிளட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், டோனர்ஸ் வந்து இருக்கணும், அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் எந்த அளவுக்கு எவ்வளவு பில் பண்றாங்கன்னு தெரியல, அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணணும். அப்புறம் வீட்டுல யார் இருக்கான்னு தெரியல, வீட்டை பாத்துக்கிறதுக்கு யார் இருக்கான்னு தெரியல. பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 12 தான். அப்ப பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் 2 மாசத்துல எக்ஸாம் இருக்கு. இப்ப இத்தனை பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இதான் இங்க ஆச்சாரிய சொல்ற, தஸ்கர வியாகிர ரோகாதினா அபிபூத்தக. 4 பக்கமும் ஒரு காட்டுல போறான், காட்டுல போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளையடிச்சிடறான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புலி, சிங்கம் இது மாதிரி அனிமல்ஸ் ஏதாவது வருது. ஒரு பக்கம் பார்த்தா வந்து எனக்கு ரோகம், ஒரே ஃபீவர், ஹெவி ஃபீவரா இருக்கு. ஒரு பக்கம் ஃபீவர் இருக்கு, ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் புலி அடிச்சிருமோன்னு இருக்கு, ஒரு பக்கம் வந்து என்னோட வஸ்துக்கள் எல்லாத்தையும் திருடன்கள் திருடி போயிடுவாருங்க. இது மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, சாமி ஐயோ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன் சாமி, எனக்கு எதுவும் பண்ண முடியல சாமி, நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த காரணங்களால துக்கத்தினால பீடிக்கப்பட்டவர்கள் அபிபூத்தகனா பீடிக்கப்பட்டு இதனால வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படுறவங்க வந்து ஆப்பன்னக பகவானை வந்து பாத்தீங்கன்னா அடைகிறார்கள். அவர்களுக்கு பேர் ஆர்த்த பக்தன் பேர். நல்லவங்க தான், ஆனா இப்ப சுழண்டு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கர்மா, பாப்ப கர்மா அடிக்கும் போது நம்மளால தாங்க முடியல. ஐயோ சாமி நான் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன் சாமி, எனக்கு வேற யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பகவானோட காலை பிடிச்சுக்கிட்டு பகவான் சிந்தனை பண்றது, அவன்கிட்டயே வந்து பாத்தீங்கன்னா முறையிடுறது. இது ஆர்த்த பக்தின்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசு. ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஆடுற ஸ்லோகத்துல இருக்க ஆடுற சொல்ற. 2வது பக்தன் யாரு, ஜிக்ஞாசு. ஆக்சுவலா இது 3வது இருந்தாதான் சரியா இருக்கும். ஜிக்ஞாசுன்னு என்ன அர்த்தம், பகவத் தத்துவம் ஞாத்தும் இச்சதியா. எவன் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தத்துவத்தை வந்து அறிந்து கொள்ள வேண்டும். சொன்னல, அந்த கிரியேட்டர் எப்படிப்பட்டவனா இருப்பான் யோசிச்சு பாருங்க. சிப்ல நாங்க இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கோம், மெமரி கார்டு பார்த்துட்டு இருக்கோம், ஹார்ட் டிஸ்க் பார்த்துட்டு இருக்கோம். ராமச்சந்திரன் வாசிச்சு எனக்கு ஹார்ட் டிஸ்க் வாங்கி தரேன்னு அங்கிருந்து கொண்டு வரோம். 1 டிபியா 2 டிபியான்னு தெரியல. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 டிபி, ஆமா 4 டிபி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதை 4 டிபியில வந்துருமாச்சு. பகவத்கீதை, ஒரு பகவத்கீதைய போட்டு வைக்கிறதுக்கு 4 டிபிக்குள்ளார போடலான்னு வச்சுங்க. நம்மளோட ஒவ்வொருத்தரோட மெமரிஸும் இருக்கே, எத்தனை ஜீவராசியோட கர்மா, புண்ணியம், பாப்பம், ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கோடிக்கணக்கான கர்மாவை பண்ணி வச்சிருக்கோம். அப்ப இதெல்லாத்தையும் ஸ்டோர் பண்றதுக்கு அவர்கிட்ட எந்த அளவுக்கு என்ன டிபி ஜிகா பைட் ஏதோ ஒரு பைட் இருக்கும். எவ்வளவு மெமரி பவர் அவர்கிட்ட இருக்கணும், என்ன சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கணும். மயிரலையும் பெசகாம வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மம் என்னென்ன ஜென்மம் கிடைக்கணும், ஒரு கரப்பாம்பூச்சிக்கு வந்து அது பிறக்கிறதுல இருந்து சாகிற வரைக்கும் என்ன ஃபுட்டு கிடைக்கணும், எதெல்லாம் அதை அனுபவிக்கணும், ஒரு குரங்கா பிறந்தா எதெல்லாம் அனுபவிக்கணும். ஐயோ எத்தனை கோடி ஜீவராசி, இத்தனை கோடி ஜீவராசிக்கும் மயிரலை பிசகாம ஒருத்தர் கர்ம பலனை கொடுக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்றாரு அந்த ஆளு. எப்படிப்பட்ட ஆளுப்பா, ஐயோ சூப்பர் பவர். அவரோட தத்துவம் என்ன, யாரோ ஒருத்தன் பின்னாடி இருக்கான், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், ரொம்ப புத்திசாலி. அவனை மாதிரி ஒரு ஆள் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப அப்படிப்பட்ட அந்த டிசைனர், அப்படிப்பட்ட அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவன், மேனேஜ் பண்றவன் யாருப்பா அது, சிஓ. இந்த உலகத்துக்கு சிஓ யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக, பகவத் தத்துவம் ஞாத்தும் இச்சதியா. எவன் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறானோ அவனுக்கு பேர், அவன் பண்ற பக்தி என்னது, ஜிக்ஞாசு அப்படின்னு பேர் அவனுக்கு பேரு. அவன் பண்ற பக்தி ஜிக்ஞாசு பக்தின்னு பேரு. இதுக்கப்புறம் 3வது கேட்டகரி என்னது, அர்த்தார்த்தி. அர்த்தம்னா பிரயோஜனம், அர்த்தி அப்படின்னா பிரயோஜனத்தை விரும்புகின்றவன். எதையாவது ஏதோ ஒரு பிரயோஜனத்தை விரும்பி நம்ம பக்தி பண்றோம்ல. சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போதே பிள்ளையார கும்பிட்டுக்கோ. எதுக்கு அப்படின்னா எக்ஸாம் போகும்போதெல்லாம் பிள்ளையார்ட்ட போயிட்டு, சாமி சரியா படிக்கல சாமி, எனக்கு கொஞ்சோண்டு நல்லா எக்ஸாம் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் ஈஸியா வரட்டும், நல்லபடியா எழுதட்டும். அப்ப ஆரம்பிச்ச பக்தி நமக்கு சின்ன வயசுல வந்து அம்மா கணத்துல போட்டுக்கோ, சாமியை கும்பிடு, நல்லா வந்து பிள்ளையார கும்பிட்டு போ அப்படின்னு சொல்றது. அப்ப ஆரம்பிச்சது. எல்லா டைம்லயும் ஒவ்வொரு கடவுளையா கூப்பிட்டு எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், இது நடக்கணும், அது நடக்கணும் அப்படின்னு பிள்ளையாருக்கு 3 சுத்திட்டு வந்து ஒரு தோப்பு கரணம் போட்டு அப்ப கொடுக்க ஆரம்பிச்சோம். எல்லாம் லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நம்ம கரப்ஷன் அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொடுத்துதான் உன்னை பண்ணணும் அப்படின்னு. அப்ப ஆரம்பிச்சது. நான்
சுவாமி நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா செதறு தேங்காய் விடுறேன் அப்படின்னு அப்போ சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு தேங்காவை எடுத்து பிள்ளையாருக்கு முன்னாடி முதல்ல ரிசல்ட் வந்தோடனே போட்டு உடைக்கிறது. அப்போ ஆரம்பிச்சது, இன்னும் விடவே இல்லை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரயோஜனத்தை வேண்டி 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 பகவானை வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறது. தனக்காமகன்னு ஆச்சாரிய சொல்லிட்டார். அர்த்தார்த்தி தானது, ஆசைப்படுறது, தனத்தில் ஆசைப்படுறது ஒன்று மட்டும் சொன்னார். நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையும் பகவான்கிட்ட கேட்டு ஆசைப்படுறோம்ல, அதெல்லாம் அர்த்தார்த்தி பக்தியில வந்துடும். அதுக்கப்புறம் 4வது பக்தன் யார் சுவாமினா ஞானி அப்படின்னு பேர். ஞானினா என்ன சுவாமி? விஷ்ணோஹோ தத்துவவித்து விஷ்ணுவோட தத்துவத்தை வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கோ இன்சிடென்ட் ரெண்டும் கரெக்டாக வந்திருக்கு. அற்புதமானது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கூட படிக்கிறோம், இப்போ பகவத்கீதையை படிக்கிறோம். அப்போ விஷ்ணுனா யாரு நம்ம படிச்சிருக்கோம். விஷ்ணுர் விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ. விஸ்வம்னு பேரு பகவானுக்கு. விஸ்வம்னா என்னது? சமஸ்தம். இந்த மொத்த லோக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அனுபூதி பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபூதியா ஞானத்தை விஞ்ஞானமா ஆக்கிக்கணும். அந்த ஞானத்தை விஞ்ஞானமா ஆக்கினவனுக்கு பேரு தத்துவ வித்துன்னு பேரு. ஞானின்றதுக்கு அர்த்தம் தத்துவத்தை அறிந்தவன். அந்த தத்துவத்தை அறிந்தவன் பண்ணக்கூடிய பக்தி எப்படி இருக்குன்னா, சர்வம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இந்த மொத்த லோக்கமும் ஈஸ்வரமயம் தான். விஷ்ணுமயம் இதம் ஜெகத்து. இந்த மொத்த ஜெகத்தும் விஷ்ணுமயம் தான் அப்படின்னு வந்து ஒருத்தன் சர்வம் பிரம்மைவ, எல்லாம் பிரம்மம் தான், எல்லாம் ஆத்மா தான் அப்படின்னு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அனன்ய பக்தி, அபேத பக்தி பண்ணுவான். இந்த 4 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமா பக்தர்களை சொல்லுது. இதோட என்ன நிக்கட்டும், நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். 3 நாள் லீவு, 3 நாள் முடிஞ்சு பாட்டம் வந்து ஆரம்பிக்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹ யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம். பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர்ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நம்ம எந்த கேட்டகரியில இருக்குன்னு பார்த்துங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். என்ன பண்ணணும், ஏதாவது இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுங்களா? சுனிதா அம்மாக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் ஜீன்னு நம்ம என்ன பண்ணியிருக்கலாமா? ஆனால் நம்ம யோக சூத்திரத்தில் என்ன பண்ணியிருக்கோம், என்ன படிச்சிருக்கோம்? பிராரப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா முக்த இஷுவத்னா விடுபட்ட அம்பு போல. அப்போ பிராரப்தம் ஜாத்தி ஆயுர் போகம், அது வந்து நிர்ணயிக்கப்பட்டது. பிராரப்தத்தை யாராலையும் இது பண்ண முடியாது. அப்ப எதை வந்து அவாய்ட் பண்ண முடியும்? ஹேயம் துக்கம் அநாகதம். இனி ஃபியூச்சர்ல வரக்கூடிய துக்கத்தை தான் நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். இந்த மரணிக்கிற வரைக்கும் இந்த தேகத்துக்கு என்ன உண்டோ அதை அவாய்ட் பண்ண முடியாது. பிராரப்தம் து இக புஜ்யதாம். பிராரப்தத்தை நல்லா அனுபவிச்சுதான் தீர்க்க முடியும். பிராரப்தம் போகாத் க்ஷய.
போகத்தினால்தான் க்ஷயமாகும். அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஒரே ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்ன பிரார்த்தனைன்னு கேட்டீங்கன்னா, பகவான் அவங்களுக்கு நல்ல மனசை தாங்குற மனசை ஃபேஸ் பண்ற மனசை கொடுக்கட்டும். இதுதான் கரெக்ட். நல்ல தைரியமா ஃபேஸ் பண்றதுக்கு பகவான் கூட இருந்து பண்ணட்டும். ஹேண்டில் பண்ற அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு பண்ணட்டும். எதையும் மாற்ற முடியாது, பகவானுக்கு தெரியும். கர்ம பலனை அவர் தான் கொடுக்குறார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதையும் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ணுறதுக்கும் நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். எதா இருந்தாலும் நம்ம பண்ணது நம்ம அனுபவிச்சாகணும். அப்போ ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர ஞானத்தை வச்சுக்கிட்டு, ஈஸ்வர பக்தியை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் ஃபேஸ் பண்ணணும். இதுக்கு தான் பிரார்த்தனை பண்ணணும். வெரி குட்.